மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18 என்ற வேத வாக்கியத்தின்படி இன்று இவர்கள் இருவருக்கும் கடவுளின் ஆசீர்வாதத்தினால் திருமணம் நடைபெற இருக்கிறது. இன்னைக்கு என் வாழ்க்கையோட முக்கியமான நாள், என்னோட கல்யாணம். இங்கே நான் இப்படி நிற்கிறது காரணம் 6 மாதம் முன்னாடி நான் சந்தித்த அந்த நபர் தான். மைக்கேல், ஆமென். ஷெர்லி, இங்கே தான் நம்ம கல்யாணம் நடக்க போதில்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி. அப்படியே ட்ரீம் கம்ஸ் ட்ரூ மாதிரி இருக்கு. மைக்கேல், நான் அதை பற்றி பேச இங்கே வரல. இன்ஃபேக்ட் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுகிற நிலைமையில நம்ம இப்போ இல்லை. அப்புறம் எல்லாத்தையும் இன்னோட முடிச்சுக்கலாம் மைக்கேல். எல்லாத்தையும் நான் என்ன சொல்ற? எல்லாத்தையும் தான். ஈவன் நம்ம மேரேஜை கூட. என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியா? மைக்கேல், நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். நீ தான் எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி பேசுற. உன்னால எப்படி இப்படிலாம் பேச முடியுது? ஷெர்லி, இங்க பார் ஷெர்லி, இப்ப நடக்கிற 2-3 விஷயத்தை வச்சு ஃபியூச்சரை டிசைட் பண்ணிட்டு இருக்க. என் ஃபியூச்சரை நீ தாண்டி. இங்க பார், என்ன நடக்குதோ நடக்கட்டும். என்ன நடந்தாலும் உன் கூட தான் நான் இருப்பேன். புரிஞ்சுக்கோ. ஏய் ஷெர்லி. மைக்கேல், நீ சொல்றதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்க்கு செட்டே ஆகாது. முதல்ல இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தணும். பிகாஸ் எனக்கு என் லைஃபை விட உன் லைஃப் ரொம்ப முக்கியம். என் லைஃப் உன் லைஃப். மைக்கேல், நான் கிளம்புறேன். ஷெர்லி, கையை விடு மைக்கேல். ஷெர்லி, என்னையும் என் லைஃபை விட்டு போ. தம்பி, எல்லாரும் இங்க வந்து பாரத்தை இறக்கி வைக்க தான் வந்துட்டு போறாங்க. ஆனா நீ பாரத்தை சுமக்கிற மாதிரி தெரியுது. என்ன காரணம்னு தெரியல. என் கூட ஷேர் பண்றதா இருந்தா தாராளமா ஷேர் பண்ணலாம். நானும் அவளும் ஒரு 8 வருஷமா லவ் பண்றேன் சார். 2 பேர் வீட்லயும் கல்யாணத்துக்கு ஓகே வாங்கி எல்லாமே சந்தோஷமா தான் ஃபிக்ஸ் ஆச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி அவளுக்கு உடம்பு சரியில்லாம ஒரு ஜெனரல் செக்அப் ஒன்று போயிருந்தோம். ரிசல்ட்ல மோட்டார் நியூரான் டிசீஸ்னு
இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருப்பான்னு சொல்லிட்டாங்க. ஏன் சார் கடவுள் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன மட்டும் ஏமாத்திட்டான்? தம்பி உங்க பேர் என்ன? மைக்கேல் சார். மைக்கேல், உனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கிற தீர்க்கவே முடியாத நோய் மாதிரி கடவுள் என் வாழ்க்கையில மட்டும்தான் கஷ்டத்தை கொடுத்தான்னு நினைச்சேன். சில பேருடைய வாழ்க்கையை படித்தான் போல. எல்லாரும் வாழ்க்கையில ஏதோ ஒரு வழிய அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என் வாழ்க்கையில நீ அனுபவிச்சதை விட இப்ப எதுக்கு என்ன திருவிழாக்கே கூட்டு வர? எல்லாம் காரணமா தான் பங்கு. வாயா இருப்பங்க. எதுக்கா குழந்தை? எல்லா விவரமா தான். நாம எந்த ஒரு தொழில செஞ்சாலும் செய்யற தொழில மனசுல நினைச்சுக்கிட்டு சாமிய வேணும்னா அந்த தொழில் அமோகமா நடக்கும்னு பாட்டி சொல்லுச்சு. அத மனசுல நினைச்சுக்கிட்டு போன தடவை அந்த ஊர்ல நான் ஒரு சம்பவம் செஞ்சேன் பாரு. நான் செஞ்ச மாதிரி அந்த ஊர்ல எவனுமே சம்பவம் செய்யலையா? அடிதான் கொஞ்சம் பல அளவுலையா? எப்படி பச்சை படிப்புக்கு வேலை இல்லைன்னு கூட திருட வந்த பாத்தியா? என்ன சொல்லணும்? ஆமா, இல்ல நான் மட்டும் படிச்ச படிப்புக்கு கலெக்டர் ஆயிருப்பாரு. என்ன பாக்குறான்? நல்ல வேலை அடிக்கல. இப்ப பாரு, கோவில் வாசல்ல 2 பவுன் தங்க சங்கிலி கிடக்குதான். யாருதுனே தெரியல. நான் போய் சாமியை பார்த்துட்டு வரேன். எப்படி பேசக்கூட அவர் பங்காளி எப்படி இருக்க? அங்க பேச கூடுறா. அப்படியா? சரி, எதுக்கா தேங்காய் திருடி சாமிக்கு உடைக்கதா? யோ, சாமிக்கு தேங்காய் திருடி உடைப்பாங்க? பின்ன நாம பாக்குற வேலைக்கு காசு கொடுத்து வாங்கி சாமிக்கு உடைக்க முடியும்? வேற அதே மீறி காசு கொடுத்து வாங்கி சாமிக்கு உடைச்சா அந்த சாமி இறங்கி வந்து செருப்பால் அடிக்கும்டா. புறப்பட்டு விட்டேன். சித்திரகுப்தனை அழைத்தேன். இன்றைய தினம் யார் உயிரை எடுக்க வேண்டும் என்று கேட்டதற்கு பூலோகத்தில் ஏழை பெண் வாசுகி என்ற பெண்ணின் கணவன் உயிரை எடுக்க வேண்டும் என்று சித்திரகுப்தன் உரைக்க அவர் வார்த்தையை கேட்டு புறப்பட்டு விட்டேன் பூலோகம். சாமி படம் எவ்வளோ? 3 ரூபாப்பா. 3 ரூபாயா? அங்கிட்டு போடா. இருக்காமடா, தேங்காய் உடைஞ்சிட போகுது. வாயா உடையதான போறோம். வாசுகி இல்லம் பாலே. எங்க போறோம்? நீ எங்க சொல்றியோ அங்க போ. வீசுகின்றேன் பாச கயிற்றை. என் தேவதை இங்கதான் இருக்கா? எவனும் பொறுக்கல, நாமளே பொறுக்கிடுவோம். தேங்காய் சட்னிக்கு தேத்தியாச்சு. பங்கே உயிருக்கு ஒண்ணும் இல்ல மாமா. உங்க உயிரை நான் காப்பாத்துறேன் மாமா. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல மாமா. நான் எப்பவுமே உங்க கூட இருக்கேன் மாமா. எப்படியாவது உங்க உயிரை காப்பாத்திடுறேன் மாமா. உங்க உயிரை போக விட மாட்டேன் மாமா. இன்னைக்காவது அவகிட்ட நம்ம லூச போட்டு விடணும்பா. ரவா லட்டு பம்பர கட்டு மாட்டேன்னு ஏமாத்திர வேண்டியதான். இந்தாளா யோ கூப்பிடுறாங்கயா. அச்சக்கா ஐயோ கூப்பிடல. காட்சி 3 சிவனாலயம். சிவபெருமானு, என் கணவர் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. எப்படியாவது அவர் உயிரை திருப்பி கொடுத்துரு. எனக்கு தாலி பிச்சை கொடு. உன்னை மன்றாடி கேட்டுக்கிற கடவுளே, என்னோட உயிரை கூட எடுத்துக்கோ. என் கணவனோட உயிரை மட்டும் மீட்டு கொடுத்துரு சிவபெருமானு. காலையில மன்றாடி கேட்டுக்கிறேன் சாமி. சுவாமி, பார்வதி பார்த்துக்கொண்டுதானே இருக்கிறேன். பாருங்கள், பூலோகத்திலே ஒரு ஏழ்மை குடிலில் பிறந்தவள் வாசுகி. அவளோட தன் கணவன் உயிர் போகும் தருவாயில் இருக்கிறாள். நாம் இருவரும் காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடி கொண்டிருக்கிறாள். புறப்படுங்கள், பூலோகம் செல்வோம். அப்படியே ஆகட்டும். பங்காளி யோ, கூத்தப்பாரியா? காட்சி 4 பூலோகத்தில் வாசுகிமா. ஐயனே, ஏன் என்னை நிறுத்த சொன்னீர்கள்? இந்த பாசக்கயிற்றை எடுத்து விடு. எடுக்க வேண்டுமா? ஆம், அவன் உயிர் வாழ வேண்டும். ஆண்டவா, என்ன இது? உமக்கு தெரியாதது எதுவும் இல்லை. என் பணியை செய்ய சொல்பவரே நீர்தான்.
நீர் போய் என் பணியை தடுத்துக் கொண்டிருக்கின்றீரே, விடமாட்டேன். என் கடமையை நான் தவற விடமாட்டேன். மார்கண்டேயன் வரலாறு தெரியாமல் பேசுகிறான் யமதர்மன். நன்றாக நினைத்துப்பார் யமதர்மா. தாயே வேண்டாம். அப்போ நான் பட்ட துன்பம் என்னவென்று நன்கு அறிவேன் தாயே, நன்கு அறிவேன். அந்த புள்ளையதான் பாக்குறான். உன்னை பார்த்தா கூத்து பார்க்க வந்த மாதிரி தெரியலையே. நீங்கள் இருவரும் வந்து அவரின் உயிரை விட்டுவிடு என்று கேட்டதினால் ஐயனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு என்னுடைய பாசக்கயிற்றை எடுத்து விடுகிறேன். அவனை விட்டு விடுகிறேன். என்னை மன்னியுங்கள் தாயே. அப்படியே ஆகட்டும், சென்று வா. வாசுகி, வாசுகி, இப்பொழுதே உன் ஆயுட்காலத்தில் இருந்து சரி பாதியை உன் கணவருக்கு அளித்துள்ளோம். இருவரும் இவ்வுலகில் வாழும் மட்டும் என்றும் நலமுடன் வாழ்வாயாக. புறப்படுங்கள். அடுத்த கூத்து எந்த ஊரு? எந்த ஊரா இருந்தா பாப்பீங்க? கூத்து எந்த ஊரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். ஆனா அந்த ஊர்ல நீ கூத்து போட்டா கண்டிப்பா அந்த ஊரை நான் பார்ப்பேன். இது அந்த கூத்துல நச்ச பொண்ணு தானே? அதேதான், நான் இதான் பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன். வாங்கடா. ஏய் நில்லு. சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா அண்ணன் இங்க ஒரு ஆட்டம் போட்டு போயேன். நான் விட்டுருங்கண்ணா, நான் போயிடுறேன். ஏய் ஆட்டம் போடாம போயிடு அங்கிருந்து. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானா? அம்மா நீ போமா. யாரா இவன்? நானும் கூத்து போறவங்க தானா? அவங்க ஆளுங்க தானா? கூத்து ஆமாண்ணா. 6 நாளா திருவிழா நடந்துனுக்குது. இந்த திட்டு கொட்டு முடிஞ்சாங்கன்னா பாத்து நான் எப்பவுமே 7வது நாள் வந்து கூட்டின்னு போறது தானே என் வேலையே. அப்படியா? ஆமாண்ணா. இன்னைக்கு நான் அதை கூட்டின்னு போறேன், நீ கிளம்பு. நானா உங்களை நம்பி தானே உங்க ஊருக்கு வந்திருக்கிறோம். நீங்களே இப்படி பண்ண அப்படின்னா? ஏய் எனக்கு நம்ம சந்தேகமாகுது. உன்னை பார்த்தா கூத்து போற குரூப் மாதிரியே இல்லையா? அப்படி சொல்ற. இப்ப பாருண்ணா, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோட வயலுக்கு ஏற்றமடைத்தாயா, தண்ணீர் பாய்ச்சினாயா, இல்லை அங்க கொஞ்சி விளையாடும் மென்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைப்பு பண்ணி புரிந்தாயா? நீயா அவனா மச்சானா மானங்கெட்டவனே. ஊர் தலைவரால தப்பு. வணக்கம் தலைவர். ஒழுங்கா ஓடுறு. வணக்கம். நல்ல வேலை அவ பார்க்கல. இந்த வீடு தானே சொன்னானுவ. இங்கிட்டு இருக்கா. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களை மாதிரி நிறைய ஆம்பளைங்க நான் பார்த்துட்டேன். உங்க நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும். இந்த ஊர் ஆளுங்க தெருவை தாண்டோன்னு இங்கிருந்து கிளம்பிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என் பேர் ராபர்ட். நானும் என் பங்காளி ஊர் ஊரா திருட போவோம். அப்படி திருட போகும்போது தான் அவங்கள முதல்ல பார்த்தேன். அப்போ எனக்கு உங்களை கட்டிக்கிறோன்னு தோணுச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னாச்சு? ஏன் அழுகிறியா? நான் திருடனால யோசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் எவ்வளோ ஆம்பளைங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் முதல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்ட ஒரே ஆம்பளை நீங்கள் மட்டும்தான். நாங்கள் கூத்து கட்டினது நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். ஆனால் அந்த கூத்துல நான் உங்களை மட்டும் தான் கவனிச்சேன். அந்த கூத்துல நாங்கள் நடத்தினது வெறும் நாடகம் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையோட நிஜ சம்பவம். ஆனா அதுல நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது என் கூத்துல கணவரா நடிச்சு வரைக்கும் இல்ல. எனக்கு என்னங்க சொல்றீங்க? விளையாடாதீங்க. எவ்வளோ வைத்தியம் பார்த்து யாரும் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னோட வாழ்க்கையில நான் கடைசி நாள் எண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் பழைக்க மாட்டேன்னு தெரிஞ்சிடுச்சு.
அதனால கடவுள்கிட்ட தினமும் ஒரு வாரத்தை தான் கேட்டுட்டு இருந்தேன். என்ன நேசிக்கிற, என் மேல உண்மையா அன்பு காட்டுற ஒருத்தர் என்னோட கடைசி தருணத்துல பார்க்கணும். உங்களை பார்த்து அடுத்த நொடியே நான் நிம்மதியா இந்த உலகத்தை விட்டே போயிடணும்னு. நீங்க என் வாழ்க்கையில வரத்துக்கு முன்னாடி நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களை இல்ல, உங்க அன்பை. ஏங்க ரத்தம் வருதுங்க. ஏங்க ஏங்க என்னாச்சுங்க? ஏங்க சார், அப்புறம் என்ன சார் ஆச்சு? என் வாழ்க்கையில அவளை சந்திச்சது அவளோட கடைசி நொடியில தான். அந்த கடைசி நொடியில கூட அவளுக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தை நான் கொடுத்தேன். உனக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. நம்ம இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷங்களையும் சந்திக்க நிறைய காரணம் இருக்கு மைக்கேல். சில பேரு நல்லது சொல்லி தர்றாங்க, சில பேரு கெட்டதை விதைக்கிறாங்க. மைக்கேல், நம்ம மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க போறோம்ன்றதை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறோம். வாழ்றது காரணமான நம்பிக்கையை கொடு. 6 மாசம்ன்றது 1 வருஷம் ஆகலாம், ஏன் உன் வாழ்க்கை முழுசா கூட வரலாம். போய் என்ன நடக்கணுமோ அதை மட்டும் பாரு, சந்தோஷமா இரு, போ, யோசிக்காத, போ. சார், உங்க பேரு? தேவதூதன். என் பேர் மட்டும் இல்லப்பா, உன் பேரு தான். சார், உங்க தேவதையோட போட்டோ நான் பார்க்கலாமா? வீட்டுக்கு வா, என் தேவதை நல்லா சமைப்பா. அவரோட தேவதை உயிரோட இருக்காங்கன்னு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான். வெறும் வார்த்தை இல்லை, அவர் கொடுத்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கான காரணம். ஆமா, நாங்க ஆசைப்பட்ட மாதிரி எனக்கும் ஷெர்லிக்கும் கல்யாணம். ஷெர்லியை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். ஷெர்லி ஆகிய நீங்கள் மைக்கேல் அவர்களை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம்.
பிடிச்ச மாதிரி நம்ம கல்யாணம். ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உன்னை விட்டு பிரியாதிருப்பேன். ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் நடக்கலாம்பாங்க. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் சொன்ன ஒரே பொய், என் தேவதை உயிரோடு இருக்கான்றதுதான். நீ உயிரோட இருந்திருந்தனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆதியாகமம் 2:18 என்ற வேத வாக்கியத்தின்படி இன்று இவர்கள் இருவருக்கும் கடவுளின் ஆசிர்வாதத்தினால் திருமணம் நடைபெற இருக்கிறது.